எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சூர்யாவுடைய தம்பி கார்த்திக் தன்னுடைய கடைசி நேரத்தில் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதற்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த பதில் எல்லாரையுமே அதிர்ச்சிகரமாக்கி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கார்த்திக் அவர்கள் தன்னுடைய அந்த கடைசி நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்களிடம் என்ன சொன்னார், உடனடியாக முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த பதில் என்ன, இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு என்ன சொன்னார், இப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க நேயர்களே, வீடியோ குழப்பலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கார்த்திக், சிவகுமார், சூர்யா, ஜோதிகா இவங்களுடைய குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன, அடிப்படை மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ. அந்த ஒரு இன்டர்வியூவில் சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் மாதிரி ஒரு சிறந்த ஆட்சியாளரை நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஒரு சமுதாயத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சிஎம் தான் தேவை, ஒரு யங் சிஎம் தேவை. என்ன ஒரு டிராஸ்டிக்கல் சேஞ்ச். இப்படிப்பட்ட முதல்வர் விஜய் அவர்களுடைய செயலை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல. இப்போ அவர் சிஎம் ஆன பிறகு செஞ்ச செயல்லாம் பார்த்தா, இவர் இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு மலேசியா மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி பொங்க ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். இங்கே தான் விதை ஆரம்பிச்சிச்சு. அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூவை சிவகுமார் அவர்கள் கொடுத்த உடனே அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை வெடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், பிரச்சனை வெடிச்சிருச்சு. ஜோதிகா அவர்கள் ஆரம்பித்தாங்க. ஜோதிகா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூவை கொடுக்கலாம், உங்களுக்கு சிஎம் விஜய் அவர்களுடைய செயல்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் அதை மனசோட வச்சுக்கோங்க, எங்ககிட்ட பாராட்டி பேசுங்க. இன்டர்வியூவில் போய் அப்படி புகழ்ந்து பேசுகிறீங்க. உங்களுடைய பையன் சூர்யாவையும் முதல்வர் விஜயும் தான் இத்தனை நாள் போட்டியாளர்களாக நம்முடைய தமிழகத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுடைய அப்பாவாக இருந்துக்கிட்டு உங்களுடைய பையனுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் போய் முதல்வர் விஜயை பெருமையாக பேசுறது அப்படிங்கிறது இன்டைரக்டாக என் புருஷன் சூர்யாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே அப்படின்னு ஜோதிகா கேட்கவும், சிவகுமார் அவர்களுக்கு கோபம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறத நீ சொல்லக்கூடாது, என் வயசுக்கு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லவும், நம்முடைய சூர்யா அவர்கள் குறுக்கில் வந்து என்ன பேசுனாங்கன்னா, ஜோதிகா, நீ நம்முடைய அப்பாவை இந்த அளவுக்கு கோபமாக பேசக்கூடாது. அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, அது நம்முடைய எதிரிக்காகவே இருந்தாலும் சரி, நம்முடைய அப்பாவுக்கு அவருடைய வயசுக்கான மரியாதை கொடுக்கத்தான் செய்யணும். 1000 தான் இருந்தாலும் முதல்வர் விஜய் என் நண்பன் தானே, அவனை பற்றி நம்முடைய அப்பா பெருமையாக பேசுறது எனக்கும் சந்தோஷம் தானே. உண்மையாலும் அவனுடைய ஆட்சி ரொம்பவே சூப்பராக இருக்கத்தானே செய்யுது, அதை புகழ்ந்து பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது கேட்கவும் நிறைய சண்டை வெடிச்சிருக்குது. அதன் பிறகு கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே குடும்பத்தில் ஜோதிகா மற்றும் சூர்யா அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன தான் இருந்தாலும் ஜோதிகா அவர்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நானும் என்னுடைய அண்ணன் தான் என்னுடைய முதல் ரசிகன், என்னுடைய ரோல் மாடல் எல்லாமே. ஆனால் நானே சொல்லுவேன், சிஎம் விஜயோடைய ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஏற்பட்டு கடைசீட்டில் இன்றைக்கி ஏதோ ஒரு சில காரணத்தினால கார்த்திக் அவங்களுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு சிஎம் விஜய் அவர்கள்ட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. சிஎம் விஜய் கிட்ட கார்த்திக் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட பாராட்டினது கிடையாது. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், உங்களுடைய ஆட்சி ரொம்பவே சூப்பராக இருக்குதுண்ணா, எங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான், அண்ணன் சூர்யா, அப்பா எல்லாருமே உங்களை பற்றி பெருமையாக பேசுவோம். ஆனால் சமூக வலைத்தளங்களில் எங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க சில பேர். அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு எதிராக தவறாக உங்களை பற்றி பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அண்ணி ஜோதிகா அவர்களுக்கு அண்ணன் சூர்யா மேலே ரொம்பவே பாசம். அதனால் அவங்க எப்பயுமே அப்படித்தான் சொல்லுவோம். நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி கார்த்திக், நீ என்றைக்குமே என் தம்பி மாதிரி தான். நீ என்னை பற்றி பெருமையாக பேசினாலும் பேசலினாலும் நான் என்றைக்குமே உன்னை தம்பியாக பார்ப்பேன். என் நண்பன் என்றைக்குமே சூர்யா தான். எங்களுக்குள்ளே எந்த போட்டியும் கிடையாது. நான் உன் மேலே எந்த கோபமும் படலை. நீ என்னை பாராட்டினாலும் இத்தனை வருஷமாக நான் உன்னை தம்பியாக தான் பார்த்துட்ருக்கிறேன். இனியும் அப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கார்த்திக் அவர்களுடைய கண்ணில் கண்ணீர் ததும்ப இருந்திருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தற்போது வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நேயர்களே, சிஎம் விஜய் அவர்களுடைய இந்த பெருந்தன்மையான செயலை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும், இவங்களுடைய சண்டையை பற்றி, குடும்ப சண்டையை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.